1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினைய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறார் தாவேகாவின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவருடைய கடைசி படமா அறிவிச்சது ஜனநாயகன் படம். அவர் என்ன சிக்கல்ல மாட்டியிருக்காரு, அதுக்கு யாரெல்லாம் காரணம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு அறிஞனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். விஜய் இன்னைக்கு இந்த சிக்கலெல்லாம் சந்திப்பார்னு பல நாட்களுக்கு முன்பே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை முதல்ல பார்ப்போம். என் தம்பி ஒரு கடைசி அவர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்ப பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அப்படிங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த சிக்கல் வரும்போது சொல்றது வேற. இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்காரு, என் தம்பி கடைசி படம்னு ஒரு படத்தை எடுக்கிறாப்ல, அந்த படத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவு சிக்கல் வரப்போகிறது மட்டும் பாருங்க. ஏன்னா ஏற்கனவே அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே விஜய் படங்களுக்கு பல சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு சீமான் ஆதரவாக நின்று பல திரைப்படங்கள், ஜெயலலிதா அவர்கள் தடுத்த போதும் சரி, கருணாநிதி அவர்கள் தடுத்த போதும் சரி, ஸ்டாலின் அவர்கள் தடுத்த போதும் சரி, அதற்கு ஆதரவாக விஜய்க்கு பக்கத்துணையாக நின்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்றைக்கும் அதே வேலையை செய்கிறார். இன்னைக்கும் நான் என் தம்பியின் பக்கம் நிற்கிறேன், யார் வழிபட்டு நிற்கிறார்களோ அவர்களின் பக்கம் நான் நிற்பேன், நான் என் தம்பியை எதிர்ப்பது தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாகவே தவிர நட்பு ரீதியாக இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு விஜய்க்காக பேசுறார். ஒட்டுமொத்த திமுக அரசும் விஜய்க்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறார். இப்போவாவது விஜய் கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், அண்ணன் சீமான் போற போக்குல விஜய் மீது வன்மத்தை கொண்டு விஜய் எதிர்க்கல, ஒரு தத்துவ ரீதியாக கொள்கை சரியில்லை, நீங்க திராவிடத்தை ஏற்கிறீங்கன்றதுக்காக தான் அவர் எதிர்க்கிறாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ விடயத்துக்கு வருவோம். ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அரச பயங்கரவாதம் இருக்குல்ல, ஒரு அதிகாரத்தை வச்சு என்னால் எதை வேணுமா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அதை இன்னைக்கு மாநில அரசும் மத்திய அரசும் கையில் எடுத்திருக்கு. இப்போ எல்லாரும் ஒரு சில நடுநிலையாளர்கள் என்ன கேட்குறாங்க, இவ்வளவு படங்களுக்கு எதிர்ப்பு வரலையே, அப்போ சென்சார் போர்டு ஒரு படத்தை சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்குன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, உண்மையிலே அப்படி ஒரு காரணம் இருக்குங்க. படத்துல மிகவும் பயங்கரமான கொடூரமான சீன்கள்லாம் இருக்குன்னா அதை கட் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் சென்சார் போர்டு என்ன செய்யுமோ அதை விஜய்க்கும் செய்திருக்கலாம். திட்டமிட்டபடி அவங்க 9ஆம் தேதி ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 9ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை சென்சார் போர்டு செய்திருக்கலாம், உதவி இருக்கலாம். அவர் இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆனால் இப்போ சென்சார் போர்டு என்ன சொல்லுதுன்னா, படத்துல அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் உள்நோக்கத்திற்காக எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தியிருக்கீங்க, அதை முற்றிலுமாக தடுக்கணும், அதை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் மியூட் செய்யப்பட்டுள்ளன. இந்த வசனம்லாம் இருக்கக்கூடாது படத்துல அப்படின்னு மியூட் செஞ்சுட்டாங்க. அதிகமான வன்முறை காட்சிகள், ஃபைட்லாம் போடுறாரு இல்லையா, சண்டை போடுற காட்சிகளை பிளாக் ஸ்கிரீன் வச்சு மறைக்க சொல்லிட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் கருப்பு திரையிட்டு மறைச்சிடணும், அந்த காட்சிகள்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விடயங்களுக்கு தடை விதித்து பயங்கரமான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துக்கிட்டு. இப்போ நாமெல்லாம் நினைப்போம், இவர் பிஜேபியோட அடியாளா மாறிட்டாரு, இவர் திமுகவோட அடியாளா மாறிட்டாரு அப்படின்னு. இந்த விஷயத்துல, சென்சார் போர்டு விஷயத்துல மத்திய அரசு தான் இதை முதன்மையாக கையாளணும். மத்திய அரசு ஒப்புதல் அளிச்ச வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு, இப்போ யார் தெரியுதுங்களா, கூட்டு களவாணிகள் யாருன்னு தெரியுதா, இவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு விஜய் படம் வெளியில வரக்கூடாத அளவுக்கு அவருக்கு பேரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. கூட வர பராசக்தி படத்துக்கு எல்லாமே போ, நீ எல்லாத்துக்குமே சென்சார் போர்டுலாம் ஓகே, நீ படம் திட்டமிட்டபடி 10ஆம் தேதி வெளியிட்டுக்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. பராசக்தி படத்தை யாருங்க எடுக்கிறது? பராசக்தி படம் என்னங்க கதை? அது முழுக்க முழுக்க பெரியார், அண்ணா, கருணாநிதியோட கதை, இந்தி எதிர்ப்பை மையமாக வைத்த கதை, முழுக்க முழுக்க திராவிடத்தோட கதை. அதுல தெலுங்கு வாழ்க, தமிழ்நாட்டில் தெலுங்கு வாழ்கன்னு போட்டு ஒரு படம், அதுதான் பராசக்தி. அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. இதை நம்ம கேட்டோம்னா, ஏன்பா திரைப்படத்தை திரைப்படமா பாருங்கப்பா, சினிமாவை சினிமாவா பாருங்கப்பா, அதுக்குள்ள போயிட்டு ஏன்பா ஆராய்ச்சி பண்றீங்கன்றாங்க. சல்லியர்கள்ன்ற ஒரு படம், தமிழ் இனத்திற்காக வந்த படம், அந்த படத்தை வெளியிலேயே வர விடாம, தியேட்டரே கிடைக்க விடாம, ரிலீஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க, தியேட்டரே கிடைக்க விடாம செய்தது இந்த திராவிடம். ஆனால் தெலுங்கு ப்ரொடியூசரு, தெலுங்கு நடிகர்கள், தெலுங்கு தயாரிப்பாளர் எல்லாமே தெலுங்கு.
அது கதையும் தெலுங்கு வாழ்க அப்படின்னு, தெலுங்கர்களோட கதை. இதை மையமாக கொண்டு தமிழர்களை இருட்டடிப்பு செய்து, தமிழர்களை வாழ விடாமல் செய்து இன்னைக்கு திமுக அரசு மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல இறங்கி என் தம்பிக்கு செய்வது அநியாயம், துரோகம், இதை இந்த அரசு நிறுத்திக்கணும். அப்படி ஏதாவது காட்சிகள் தடுக்கப்பட வேண்டியது இருந்ததுன்னா தடுக்கலாம். ஆனால் அந்த படம் தெலுங்கு ரீமேக் படம், அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த படத்துல அப்படி ஒன்றும் பெரிய வன்முறை காட்சிகளோ இல்லை இதை தடுக்க வேண்டிய காட்சிகளோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த அரசு திட்டமிட்டே பழி வாங்குகிறது என்று விஜயின் பக்கம், அறத்தின் பக்கம் நிற்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி எதிர்வரும் 14ஆம் தேதி பொங்கல் அன்று ஜனநாயகம் படம் தியேட்டருக்கு வருதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நல்லா பாருங்க, அவங்க ஒரு திட்டமிட்டு படத்தை எடுத்திருப்பாங்க. தயாரிப்பாளர் ஒரு திட்டமிட்டு எடுத்திருப்பார். இயக்குனர் இந்த காட்சி வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு எடுத்திருப்பார். அதில் 50 வசனம், ஒரு படத்தில் 2.5 மணி நேரத்து படத்தில் 50 வசனங்கள் கட் பண்ணப்படுது, 50 மாஸ் டயலாக் கட் பண்ணப்படுது, மியூட் செய்யப்படுதுன்னா அந்த படத்தில் என்ன இருக்கும்? சரி, சண்டை காட்சிகள், வன்முறை காட்சிகள் பிளாக் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிட்டாங்க. பிளாக் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சாச்சு, அந்த வன்முறை காட்சிகள் இந்த படத்தில் வராது. ரொம்ப கொடூரமான சண்டை காட்சிகளை பிளாக் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிட்டா சண்டை காட்சி எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? இப்போ எம்ஜிஆரை அரசியல் காரணங்களுக்காக வைக்கிறாருன்னா தூக்குறீங்க, சரி அதை கூட தூக்கிட்டு போங்க. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானவர், இவரும் கொள்கை தலைவர்னு அறிவிச்சிருக்காரு, ஏதோ அதை கூட தூக்குறீங்கன்னா. ஆனால் ஒரு படத்தோட விடயத்தில் மூக்க நுழைச்சு நீங்கள் பண்ணக்கூடியவர்கள் மற்ற படங்களில் வர வன்முறை காட்சிகளை ஏன் அனுமதிக்கிறீங்க? பராசக்திக்கு ஏன் எந்தவித நிபந்தனையுமே இல்லாமல், எந்தவித ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அந்த படத்தை வெளியிட முயற்சி பண்ணுறீங்க? விஜய்க்கு அந்த சலுகைகளை வழங்காது. ஏன்னா விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு திமுக அரசு வீழ்த்துவன் நிற்கிறார். திமுக அரசுக்கு எதிராக நான் தான் நிற்கிறார். அதனால வந்த பயத்தில் இந்த சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடணுவாங்களே, அந்த மாதிரி கோஷ்டி ஒருவரை வளர்த்து விடுவது, மிகப்பெரிய ஆளாக்குவது, அதனால் பாதிக்கப்படுவது திமுக தான். அது அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு அதான் வேலை. விஜயகாந்த் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். அந்த இன்னைக்கும் நீங்கள் போங்க, கோயம்பேடுல போங்க, அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த் மண்டபத்திற்கும் அந்த பாலத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவையில்லாமல் அந்த மண்டபத்தை இடிக்க வேண்டும் என்பதற்காக பாலம் மண்டபத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும். உண்மையிலே நீங்கள் போய் பாருங்கள், நான் பொய் சொல்லலை. அன்னைக்கு விஜயகாந்த் கோரிக்கை வச்சார், நீங்கள் பாலத்தை நேராக போடுங்க, மண்டபத்தை ஏன் இடிக்கிறீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்து விடுவார், அவரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருணாநிதி அந்த வேலையை செய்தார். கருணாநிதி அந்த வேலையை செய்ததன் விளைவு என்ன தெரியுங்களா? சாகிற வரைக்கும் முதல்வராகவே ஆகலை. 10 ஆண்டுகள் கூப்பில் உட்காந்தார். 10 ஆண்டுகள் தொடர்ந்து கூப்பில் உட்காந்தார். விஜயகாந்த் மிக தீவிரமா கருணாநிதியை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன்னு களத்தில் இறங்கினார். அதனுடைய விளைவு தொடர்ந்து 10 ஆண்டுகள் திமுகவால் எந்திரிக்கவே முடியல. அதே சூழ்நிலையை இன்றைக்கு இந்த திமுக உருவாக்குகிறது. அதே பலனை ஸ்டாலின் அவர்கள் அறுவடை செய்வார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள இதுக்கப்புறம் திமுக எந்திரிக்காது. ஏன்னா தங்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணா செய்ய முடியுன்ற ஆணவத்தில் ஆடனா உறுதியாக இதெல்லாம் அனுபவிப்பார்கள். என்னடா திடீர்னு விஜய பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க, விஜய் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடான்னா விஜய்க்கு ஆதரவா வீடியோ போடுறீங்க, ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக வீடியோ போடுறீங்கன்னா, ஜனநாயகனுக்கு ஆதரவாக வீடியோ போடுவதில்லை, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது நாம் தமிழர் கட்சியின் ஆரம். நாம் இன்னைக்கு விஜய் பேசக்கூடிய தத்துவங்களும் கொள்கைகளும் இந்த மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்த திராவிடம் மக்களை காப்பாற்றும் சொல்லிட்டு விஜய் நம்புறாரு. அது சரியில்லை. இந்த மக்களுக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சொல்றோம். அதில் வந்த முரண் தானே தவிர விஜய் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது. அவர் அரசியல்ல பேசணும், நல்லா கத்துக்கிட்டு பேசணும், மக்களுக்காக போராடணும், களத்தில் நிற்கணும், மக்கள் பாதிக்கப்படும் போது ஆதரவு குரல் கொடுக்கணும், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் அதற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கணும். அவருக்கு ஒரு வலிமை இருக்குன்னா அந்த வலிமையை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வலிமையற்ற மக்களுக்கு பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் நேராக சிஎம் சீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறத நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா நேராக சிஎம் சீட்டுக்கு வரதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல், மக்களுக்கு உபயோகமான எந்த விடயங்களையும் பேசாமல் நேராக சிஎம் சீட்டுக்கு வந்தால் அது பேராபத்தாக முடியும்னு எதிர்க்கிறோம். மற்றபடி அவர் மீது நம்மளுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இப்போ அவர் பாதிக்கப்பட்டு நிற்கின்ற போது நாங்கள் அவருடன் நிற்கிறோம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.